Taste the Daily. நீலகிரி மாவட்டம் மேல் கூடலூரில் இருக்கும் முதியோர் இல்லம் மண் சரிவில் சிக்கும் அபாயம் உள்ளது குறித்து எச்சரித்தும் நிர்வாக திறமையற்ற விடிய அரசு கண்டுகொள்ளாததால் மண் சரிவு அபாயத்தில் 47 முதியவர்கள் வீதியில் உள்ளது பற்றியும் சட்டத்துக்கு புறம்பாக கற்களை உடைத்து கட்டப்பட்டு வரும் மருத்துவமனையில் ஏற்பட்ட பெரும் ஆபத்து பற்றியும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் அரசு மருத்துவமனை புதிய கட்டிடம் கட்டுவதற்காக விதிகளை மீறி சட்டத்திற்கு புறம்பாக அங்கு இருந்த பாறைகளையும் மரங்களையும் அடியோடு அகற்றியதால் அந்த இடத்தில் அதிக மழைநீர் உள்ளே புகுந்து பாறைக்கு அடியில் இருந்த மணலை அரித்துச் சென்ற காரணத்தால் இதுபோன்று பேரிடர் நடைபெற்றுள்ளதாக பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தற்போது தொடர்ந்து மழை பொழிவதால் மேலும் மண்ணரிப்பு ஏற்பட்டு பெரிய அளவில் நிலச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவே மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். நாங்கள் அத்தனை வருஷமாக இங்கே இருக்கிறோங்க. எங்களை குழந்தைங்க மாதிரி நல்லா பார்த்துக்கிறாங்க. எங்களுக்கு எல்லா நேரத்துக்கு நேரம் உணவு உடை எல்லாமே எங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி கீழே இடிஞ்சிருச்சுன்னு சொல்லி எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லாமல் நாங்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு அரசாங்கத்தை நீங்கள் தான் எங்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்ய வேண்டும் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு யாரும் ஒருத்தர் இல்லை. எங்களுக்கு தாய் இல்லை, தந்தை இல்லை, யாரும் இல்லை, கணவன் இல்லை, யாரும் இல்லை. நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களால் சிஸ்டர்ஸுங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எங்க கவலைப்படுறாங்க. 2 நாளாக அவங்க படுற வேதனை துன்பம் எங்களோட அவங்க பெரியார் கஷ்டப்படுறாங்க. எங்களுக்கு நீங்கள் தான் அரசாங்கத்தில் எங்களை காலி பண்ண சொல்கிறாங்க. எங்களுக்கு நீங்கள் தான் எங்கேயாவது எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு யாருமே இல்லை. நாங்கள் இங்கே அனாதையாக இருக்கிறோம். எனக்கு கை காலெல்லாம் வராமல் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை எங்கள் வீட்டில். அதனால இங்கே வந்திருக்கிறேன். நான் எனக்கு விட்டு போட முடியாது, என்னுடைய வேலை என்னால் செய்ய முடியாது. அதனால் எங்களை எங்கள் சிஸ்டம் எல்லாம் மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து எங்களை பார்த்துக்கிறாங்க. நாங்கள் எவ்வளவோ வேலை செஞ்ச சமயத்தில் எல்லா காசையும் செலவு பண்ணிட்டோம். மருந்து மாத்திரைக்கு நல்லா இல்லை. ஆனாலும் இங்கே எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது இப்போ தான். அதனால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. தயவுசெய்து எங்களுக்கு இங்கே எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். நாங்கள் தாழ்மையுடன் நாங்கள் எல்லா முதியார்களும் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறோம், எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க. இதனால் அப்பகுதி மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து அங்குள்ள கட்டிடங்கள் முற்றிலும் வயநாடு போல பேரழிவை சந்திக்க வாய்ப்புள்ளதாக ஆய்வுகள் கூறுகிறது. மலைப்பகுதியில் கட்டுமான பணிகளுக்கு பெரிய இயந்திரங்களோ ஜேசிபி போன்றவை பயன்படுத்த தடை உள்ள நிலையில் எப்படி அதையெல்லாம் பயன்படுத்தி பெரிய பாறைகளையும் மரங்களையும் பெயர்த்தெடுத்தார்கள், அதற்கு யார் அனுமதி அளித்தது என்ற கேள்விகள் எழுகிறது. கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம் செய்வது போல தற்போது அந்த மருத்துவமனை கட்டும் பணியினை நிறுத்தி வைக்க சொன்ன மாவட்ட ஆட்சித்தலைவர் எந்த காரணத்திற்காக பணியினை நிறுத்தி வைக்க சொன்னார்? அந்த ஒப்பந்ததாரர் விதிமுறைகளை மீறி பாறைகளை வெட்டி எடுத்தாரா? கண்காணிக்க தவறிய அதிகாரிகள் யார்? அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க காரணம் என்ன? யார் மீதும் நடவடிக்கை எடுக்காமல் மக்களின் வரிப்பணத்தில் ஒரு மருத்துவமனை கட்டுவதை நிறுத்தி வைத்துள்ளது விடியா திமுக அரசின் மெகா சாதனை. ஒரு சிறிய எலி அணையில் ஓட்டையை ஏற்படுத்தினால் அதனால் அணையே உடைந்துவிடும் என்பது ஊரறிந்த கதை. அதுபோல் விடியா திராவிட மாடல் திமுக ஆட்சியில் மருத்துவமனை கட்டுகிறேன் என்று மலைப்பகுதியை ஓட்டை போட்டு பேரழிவை ஏற்படுத்திவிட்டதாகவே அந்த மக்கள் கண்ணீர் சிந்துகின்றனர். இப்போ எங்களுக்கு மண் சரிவு ஏற்பட்டு எங்களுக்கு உயிர் காய்ச்சம், வீடுங்கள்லாம் பொழந்திருக்கு, எந்த நேரம் உழுகுன்னு சொல்ல முடியல. அதிகாரிகளும் இதுவரை வராமல் இந்த ஃபுல்லாக இடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டு எங்களை வெளியேறுன்னு சொல்கிறாங்க. இப்போ எங்கே போகிறது ஏதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. இங்கேயே இடிஞ்சு இந்த முதியோர்களையெல்லாம் மாற்ற சொல்கிறாங்க. இது எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா இங்கே படுக்கையில் இருக்கிறவங்க இருக்காங்க, கண் இல்லாதவங்க, கால் இல்லாதவங்களையெல்லாம் நாங்கள் தனியாக பராமரிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்கள மாற்றுறது அவங்களுமே வருத்தமாக இருக்காங்க. எங்கே போகிறது ஏது போகிறது. ஆனால் அந்த முதியோர் இல்லத்தில் 45 குடும்பம் இருக்குது. அவங்க ரொம்ப தவிச்சு வர்றாங்க. நீங்கள் தயவு செய்து ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை நீங்கள் எடுத்து வந்தீங்க. நாங்கள் இப்போ எங்கே நாங்கள் அவங்க அனுப்புவோம்? நீங்கள் தயவு செய்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்க. இந்த ஆஸ்பத்திரி கட்டினால்தான், ஜேசிபி ஓடினால்தான் இந்த மண் சரிவு ஆனது.
இயற்கை சார்ந்த மலைப்பகுதிகளில் எப்படி கட்டிடங்கள் கட்ட வேண்டும் என்பது கூடவா திமுக அரசுக்கு தெரியாது? இல்லை, இது மக்கள் பிரச்சனை தானே என கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிர்ப்பலி போல இதிலும் மக்கள் உயிரோடு விளையாடும் திட்டம் திமுக அரசுக்கு உள்ளதா என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். அதிமுக ஆட்சியில் முதல்வராக இருந்த புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி நீலகிரி மாவட்டம் உதகையில் 10/7/2020 அன்று நிலச்சரிவு பாதிப்பு இல்லாத இடத்தை தேர்வு செய்து அடிக்கல் நாட்டினார். பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. கட்டிடப் பணிகளை கூட முழுமையாக கட்டி முடிக்காமல் அவசர கோலத்தில் திறந்து வைத்த இந்த விடிய ஆட்சியின் பொம்மை முதல்வர் என்கின்றனர் மக்கள். பொதுமக்கள் உயிர் பிரச்சனையில் கூட சொந்த புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் நிரூபணம் செய்வதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக நீலகிரி மாவட்ட செய்தியாளர் ஆனந்த், கூடலூர் செய்தியாளர் செந்தில்குமார் மற்றும் தலைமைச் செய்தியாளர் கோ ஜெயக்குமார்.